வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் உள்ள 65 புத்தகங்களை நாம் தியானித்து முடித்து 66வது புத்தகத்தை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த புத்தகமே வேதாகமத்தின் இறுதி புத்தகமாகும். இப்புத்தகத்தை புரிந்து கொள்வது சற்று கடினம். ஆனால் இந்த புத்தகமே இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதலை முக்கியப்படுத்தி நமக்கு கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த வெளிப்படுத்துதல் ஒரு தூதன் மூலம் அநேக அடையாள குறியீட்டினால் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் வெளிப்படுத்தின புத்தகத்தில் உள்ள செய்திகள் நமக்கு அடையாளங்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய மக்களுக்கு இரகசிய குறியீட்டு மொழியின் மூலமாய் தேவ செய்தியானது இந்த புத்தகத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள இரகசிய குறியீட்டு மொழியினை அறிந்து கொள்ள நமக்கு திறவுகோள்கள் தேவை. கடந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிந்து கொள்ள உதவியாயிருக்கும் 2 திறவுகோள்களை குறித்து நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து பல காரியங்களையும் கற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் நாம் ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், வெளிப்படுத்துதல் இல்லாவிட்டால் நாம் தேவனிடத்தில் இருந்து உண்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. மறைக்கப்பட்டிருந்த அநேக உண்மைகளை நாம் வெளிப்படுத்துதல் மூலம் அறிந்து கொள்கிறோம். மற்ற எந்த முறையிலும் நாம் அறிய முடியாத உண்மைகளையும் மறைப்பொருள்களையும் தேவன் வெளிப்படுத்துதல் மூலமாக தெரிவிக்கிறார். ஆரம்ப காலத்தில் தம்முடைய படைப்பின் மூலம் தேவன் அநேக உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்தினார். ஒவ்வொன்றின் ஆரம்பமும் தேவனின் படைப்பின் மூலமே நமக்கு தெரிய வந்தது. அதேபோல் வருங்காலத்தின் உண்மைகளானது தேவன் தரும் வெளிப்படுத்துதலினாலே நாம் அறிய முடியும். இதை மற்றொரு முறையில் கூற வேண்டுமானால், ஒவ்வொன்றின் ஆரம்பத்தையும் முடிவையும் தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியும் இந்த உண்மைகள் வெளிப்படுத்துதலின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெரிய வருகிறது. தேவன் ஆரம்பத்தையும் முடிவையும் அறிந்தவர் என்பதை விளக்குவதற்காகவே தாம் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று கடைசி புத்தகத்திலே பல முறை கூறியுள்ளார். அல்பா என்றால் என்ன? ஒமேகா என்றால் என்ன? கிரேக்க எழுத்துக்களில் முதல் எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. ஆகவே ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே. அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆதியும் அந்தமுமான தன்மை கொண்ட இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கப் போகிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நித்திய காலமாய் வாசம் செய்கிற கிறிஸ்து. அவரே ஆரம்பம், அவரே முடிவு. இந்த குணாதிசயங்களை கொண்ட நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்தே இந்த புத்தகம் நமக்கு விளக்கி கூறுகிறது. உதாரணமாக, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கி கூறுகிறது. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல வெளிப்படுத்தின விசேஷம் அநேக அடையாளங்களாலும் குறியீடுகளாலும் நிறைந்து காணப்படுகிறது. இவைகள் அநேக இரகசிய உண்மைகளை கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளும்போது ஓமைகளை குறித்து அறிந்து கொண்டோம். ஓமைக்கும் அடையாளத்திற்கும் ஒரு முக்கிய வேறுபாடு உண்டு. ஓமை என்ற வார்த்தையும் அடையாளம் என்ற வார்த்தையும் பேராபோலை என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த சொற்களாகும். ஆனால் இந்த 2 வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு உதாரணத்தையோ அல்லது கதையையோ எடுத்து கூறி ஒரு உண்மையை வெளிப்படுத்துவது ஓமை. இந்த காரியத்தை நாம் இயேசுவின் போதனைகளை காண்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனைகளிலே ஏராளமான ஓமைகளை கூறி அநேக உண்மைகளை போதித்துள்ளார். ஆனால் அடையாளம் என்பது சற்று வித்தியாசமானது. ஒரு உண்மையையோ அல்லது நிகழ்வையோ நினைப்பூட்டக்கூடிய அல்லது எடுத்துக்காட்டக்கூடிய ஒன்றை அடையாளம் ஆகும். ஒன்றை பார்த்தவுடனே அக்காரியம் சின்னமாகவும் அடையாளமாகவும் மட்டுமல்ல, அதற்கு மேலாகவும் சில காரியத்தை கூறுகின்றனவாய் இருக்கும். அதுவே அடையாளம். இப்படிப்பட்ட அடையாளங்களும் குறியீடுகளும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைந்து காணப்படுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் நித்திய தன்மைகளை வெளிப்படுத்துவதே இந்த அடையாளங்களின் முக்கிய நோக்கமாகும். இந்த அடையாளங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு பல திறவுகோள்கள் தேவை. அவைகளில் 2ஐ கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர்.
பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்துபவர் பரிசுத்த ஆவியானவரே என்று யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறியிருக்கிறார். இறுதி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு ஆவியானவரின் ஒத்தாசை நிச்சயமாக தேவை. அவர் மூலமாகவே ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிய முடியும். பரிசுத்த ஆவியானவருடன் நமக்கு இருக்க வேண்டிய மற்றொரு காரியம் வேதாகம சின்னங்களை குறித்த ஞானம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள அடையாள சின்னங்கள் வேதாகமத்தின் மற்ற பகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வேதாகமத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பிடப்பட்டுள்ள அடையாள சின்னங்களை குறித்த தெளிவான ஞானம் நமக்கு இருக்குமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அடையாள சின்னங்களை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நவரத்னங்களின் பின்னணியிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களை புரிந்து கொள்ள முடியும். 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் 3 விதமான நவரத்ன கற்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள 3 நவரத்ன கற்களும் யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தின்படி ரூபன், யூதா, பெஞ்சமின் ஆகிய 3 கோத்திரங்களை குறிக்கிறது. ரூபன் என்றால் இதோ என் குமாரன் என்று பொருள். பெஞ்சமின் என்றால் எனது வலதுகரத்தின் குமாரன் என்று பொருள். யூதா என்றால் துதி என்று பொருள். ஆக இந்த 3 பெயர்களின் அர்த்தங்களை இணைத்து வாசிப்போமானால், பரலோகத்தின் கதவு திறக்கும்போது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் என் குமாரன், எனது வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கும் குமாரன், அவரை துதியுங்கள் என்ற பொருளை கொடுக்கும். ஒவ்வொரு யூதனும் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தின் அர்த்தத்தையோ அல்லது இந்த புத்தகத்தின் அர்த்தத்தையோ எளிதில் புரிந்து கொள்வான். ஏனென்றால் ஒவ்வொரு யூதனுக்கும் வேதாகமத்தில் உள்ள அனைத்து அடையாள சொற்களை குறித்த ஞானம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து அடையாள சொற்களும் சின்னங்களும் வேதாகமம் முழுவதும் சிதறி காணப்படுகிறது. ஒவ்வொரு சின்னங்களுக்கும் அடையாளங்களுக்கும் விளக்கங்கள் அந்தந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்விதம் வேதாகமம் முழுவதிலும் ஆங்காங்கே விளக்கங்களுடன் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள சின்னங்களும் அடையாளங்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்று திரட்டி இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழு வெளிப்படுத்துதலையும் கூறுகிறது. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் வேதாகமத்தில் இறுதி புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதாகமத்தில் உள்ள மற்ற 65 புத்தகங்களையும் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். சில விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அடைந்தவுடனே முதலாக வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிப்பார்கள். ஆனால் அவர்களால் எதையும் புரிந்து கொள்ளவே முடியாது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள அடையாள சின்னங்கள் ஆவிக்குரிய ரகசியங்களை கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தில் காணப்படும் அடையாள சின்னங்களின் அர்த்தம் முழு வேதாகமத்தையும் படிக்கும்போது மட்டுமே நமக்கு தெளிவாகும். ஆகவே எந்த ஒரு ஆரம்பகட்ட விசுவாசியும் வேதாகமத்தின் இறுதி புத்தகத்தை முதலாக வாசித்தால் அதன் செய்தியை அவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. வேதாகமத்தின் சின்னங்களையும் அடையாளங்களையும் நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ளுதலுடன் நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பயன்படுத்தப்பட்ட சின்னங்கள் அடையாளங்கள் யாவும் வேதாகம அடையாளங்களாக இருக்கின்றன. இதற்கான ஒரு எடுத்துக்காட்டை நாம் சிந்திப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் மற்றும் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் தேவனுடைய 7 ஆவிகளை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவனுடைய 7 ஆவிகள் என்பது என்ன என்பதை சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக நாம் குறிப்பிட்ட வசனங்களை வாசிப்போம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் என்று 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 7 ஆவிகளை பற்றி யோவான் குறிப்பிடுகிறார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்: அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்: அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவனுடைய 7 ஆவிகள் என்பது என்ன? இந்த தேவனுடைய 7 ஆவிகளை குறித்து நாம் எப்போதாவது கேள்விப்பட்டது உண்டா? வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ள 7 என்ற எண் பரிபூர்ணத்தை குறிக்கும் எண்ணாயிருக்கிறது.
இந்த கருத்தின் அடிப்படையில் தேவனுடைய 7 ஆவிகள் என்பது தேவ ஆவியானவருடைய ஒருங்கிணைப்பு தன்மையையும் முழுமை பெற்ற தன்மையையும் தேவனுடைய பரிபூர்ண வெளிப்படுத்துதலையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய 7 ஆவிகளை குறித்த இந்த விளக்கத்தை தவிர மற்றொரு விளக்கமும் நமக்கு இருக்கிறது. அநேக வேதாகம அறிஞர்கள் தேவனுடைய 7 ஆவிகள் என்ற சொற்தொடருக்கான விளக்கத்தை ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றனர். தீர்க்கதரிசிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படும் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள் தேவனுடைய 7 ஆவிகளை பற்றிய தீர்க்க தரிசனங்களை கூறுகின்றன. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுத்தின புத்தகத்தில் நிறைவேறிற்று என்று அறிஞர்கள் எண்ணுகிறார்கள். முதலாவது அந்த 2 வசனங்களை வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த வசனங்களை நாம் தெளிவாக கவனிக்கும்போது தேவனுடைய 7 ஆவிகளையும் நாம் கண்டுகொள்ள முடியும் என்று வேத அறிஞர்கள் கூறுகின்றனர். தங்கியிருக்கும் ஆவியானவர் முதல் ஆவி, ஞானத்தை அருளும் ஆவி 2வது ஆவி, உணர்வை அருளும் ஆவி 3வது ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி 4வது ஆவி, பெலனை அருளும் ஆவி 5வது ஆவி, அறிவை அருளும் ஆவி 6வது ஆவி, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவி 7வது ஆவி. தேவனுடைய இந்த 7 ஆவிகளும் வரப்போகிற மேசியாவின் மேல் தங்கியிருப்பார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியால் முன்னுரைக்கப்பட்ட மேசியா யார் என்றால் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து. அவரே ஆவியாய் இருந்த தேவனின் தன்மைகளை நமக்கு முழுவதுமாக வெளிப்படுத்தினார். மேலும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் வாழ்க்கை எப்படிப்பட்ட தோற்றங்களுடன் இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு காட்டினார். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது? தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா? ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன என்பதை குறித்து சற்று சிந்திப்போம். சிலர் பல தரப்பட்ட பாஷைகளை பேசுபவர்களே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று எண்ணுகிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் மற்றவர்கள் வாழ்க்கை ஆவியானவரால் நிரப்பப்படாத வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதே உண்மை. ஆனால் அது உண்மை அல்ல. தேவனுடைய கிருபையினால் தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் சற்று முன் சிந்தித்த 7 ஆவிக்குரிய தன்மைகளை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களே தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். இந்த உண்மையே தேவனுடைய 7 ஆவிகள் என்ற சொற்தொடர் மூலம் வெளிப்படுத்தின புத்தகத்தில் யோவானும் ஏசாயா புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியும் நமக்கு போதிக்கிறார்கள். பரிபூர்ணமான 7 ஆவிக்குரிய தன்மைகளும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் காணப்பட்டது. இத்தன்மைகளே அவருடைய வாழ்க்கையாகவும் இருந்தது. அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டுமானால் ஆவியானவருடைய நிறைவு நமக்கு அவசியம் தேவை. ஆவியானவருடைய நிறைவின் மூலமே நாம் உண்மையான தன்மைகளுடன் இந்த உலகத்தில் வாழ முடியும். இயேசுவைப் போல் வாழ வேண்டுமா? ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்காய் வாழ்வோம். தேவனுடைய 7 ஆவிகள் என்ற சொற்தொடரானது வேதாகமத்தின் இறுதி புத்தகத்தில் அநேக முறை காணப்படுகிறது. வெளிப்படுத்தின புத்தகத்தில் அழகான அடையாளங்கள் காணப்படுகிறது. உதாரணமாக, பரலோகத்தில் இருந்த சிங்காசனத்திற்கு முன் 7 குத்து விளக்குகள் இருக்க கண்டேன் என்று யோவான் கூறுகிறார். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள 7 குத்து விளக்குகள் தேவனுடைய 7 ஆவிகளை குறித்தே பேசுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொம்பு என்ற வார்த்தை அதிகாரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த வசனத்தில் உள்ள கண் என்ற வார்த்தை ஞானத்தை குறிக்கிறது. ஆகவே நாம் வாசித்த வசனத்தை இவ்விதமாக புரிந்து கொள்ளலாம். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே தேவ ஆவியானவருடைய முழு தன்மையும் வெளிப்படுத்துகிறார். மேலும் அவரே தேவனுடைய பரிபூர்ண பலத்தையும் தேவனுடைய பரிபூர்ண ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறவர். இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியைப் போல் அடிக்கப்படும் போது அவருடைய மரணம் தேவனுடைய பரிபூர்ண ஞானத்தையும் தேவனுடைய பரிபூர்ண பலனையும் வெளிப்படுத்தியது. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்த ஆட்டுக்குட்டியானவரே தேவனுடைய 7 ஆவிகளுமாய் இருக்கிறார். அவரே இந்த பூமிக்கு வந்து தேவன் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நமக்கு எடுத்து கூறினார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது தேவ ஆவியானவருடைய முழு தன்மையும் வெளிப்படுத்தினார். மேலும் இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது நானே சத்தியமும்
நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரே தேவனுடைய முழு தன்மையையும் நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய 7 ஆவிகளாய் கூறப்படும் குணநலன்கள் வெளிக்காட்டப்பட்டது. அந்த குணநலன்கள் பரிபூர்ணமாயிருந்தது. கடந்த நிகழ்ச்சியில் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை முன்வைத்து நாம் சிந்தித்த தேவனுடைய 7 ஆவிகள் என்பது வேதாகம அடையாள சின்னங்களில் ஒன்றாகும். ஏசாயாவில் முன்னுரைக்கப்பட்ட இந்த அடையாள சின்னம் வேதாகமத்தில் அடையாள சின்னங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் யோவானால் எழுதப்பட்டுள்ளது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்களில் கூறப்பட்ட தேவனுடைய 7 ஆவிகள், அதாவது 7 விதமான உயர் பண்புகள், தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவுகள் இயேசு கிறிஸ்துவில் நிரம்பி காணப்பட்டது என்பதை வெளிப்படுத்தின புத்தகத்தில் யோவான் கூறியுள்ளார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் தீர்க்க தரிசன உண்மைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. உதாரணமாக, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் மிக சிறப்பாக செயலாற்றினார். இதற்கான ஆதாரங்களை நாம் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். எடுத்துக்காட்டாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் இயேசுவின் ஆரம்பகால ஊழியத்தை இவ்விதமாய் விளக்குகிறது. இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே சோதிக்கும்படிக்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே அவர் திரும்ப வந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் கூறிய முக்கியமான கருத்து என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதேயாகும். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவெனில், கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவுக்குள் இருந்தார், அவர் மேல் இருந்தார், இயேசுவின் மூலமாக தம்மை பரிபூரணமாக வெளிப்படுத்தினார். ஏசாயாவால் உரைக்கப்பட்டது போல மேசியாவாகிய இயேசுவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவனிடம் அறிவை அருளும் ஆவி இருந்தது. அப்படியென்றால் தேவனுடைய வார்த்தையை குறித்து இயேசுவுக்கு தெளிவான அறிவு இருந்தது. இயேசு பிசாசானவனால் வனாந்திரத்தில் சோதிக்கப்படும் போது மிகவும் சரியான நேர்த்தியான வேத வசனத்தின் அறிவால் பிசாசை அவர் மேற்கொண்டார். மேலும் இயேசு கிறிஸ்துவிடம் உணர்த்தும் ஆவி இருந்தது. உதாரணமாக, இயேசு விதைக்கிறவன் ஓமையை போதிக்கும் போது அவரிடம் காணப்பட்ட உணர்த்தும் ஆவியை நாம் மிகவும் தெளிவாக அறிய முடிந்தது. தேவனுடைய வார்த்தையானது மிகுந்த பலனுடையதாய் காணப்படுகிறது. ஆனால் நாம் வேத வசனத்தை புரிந்து கொள்ளாவிட்டால், வேத வசனமானது நம் மனதிலே நுழையாவிட்டால், வேத வசனமானது நமக்கு எவ்விதத்திலும் பயனளிக்காது. வேத வசனம் நமக்கு பயனுள்ளதாய் பலன் கொடுக்கக்கூடியதாய் மாற வேண்டுமானால் உணர்த்தும் ஆவி நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. இயேசுவுக்கு தேவனுடைய வசனம் பயனுடையதாக இருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயமாகவே உணர்த்தும் ஆவி இருந்தது. நாம் வாழும் இந்த உலகிலே சிலரை ஞானவான்கள் என்று அழைப்பது உண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு அறிவை புரிந்து கொள்ளும் தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் வேதாகமம் ஞானத்தை சற்று வித்தியாசமாக விளக்கி கூறுகிறது. நமக்கு தெரிந்த அறிவை ஒழுங்கான முறைப்படி பயன்படுத்துதலே அல்லது செயல்படுத்துதலே ஞானமாகும். அப்படிப்பட்டவர்களே ஞானவான்கள். இயேசு கிறிஸ்துவிடம் ஞானத்தின் ஆவி இருந்தது. ஆகவே தான் அவர் தேவனுடைய வார்த்தையை தம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தபோது தாம் எவைகளையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அவைகளை தம் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். ஆகவே இயேசு கிறிஸ்துவிடம் அறிவின் ஆவி இருந்தது, உணர்த்தும் ஆவி இருந்தது, அது மட்டுமல்லாமல் ஞானத்தின் ஆவி இருந்தது. ஆகவே தான் தாம் போதித்தவைகளை அவரால் வாழ்ந்து காட்ட முடிந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன வாக்கின்படி இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட மற்றொரு தன்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவிடம் ஆலோசனையின் ஆவி காணப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அதன் உள்ளே காணப்பட்ட சத்தியங்களை போதிக்கும் போது இயேசு மிகவும் சிறந்த முறையில் ஆலோசனைகளை வழங்கினார். ஏனென்றால் அவரிடம் ஆலோசனையின் ஆவி இருந்தது. மேலும் அவருடைய ஊழிய காலத்தில் அநேகர் அவரிடம் வந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக, சமாரியா பெண் இயேசுவிடம் பெற்றுக்கொண்ட ஆலோசனையின் மூலமாக உண்மையான மேசியா யார் என்பதை தெரிந்து கொண்டாள். சகேயு என்ற ஆயக்காரனுடன் இயேசு ஒரு நாள் முழுவதும் தங்கி அநேக ஆலோசனைகளை கொடுத்ததன் மூலம் அவன் ரட்சிக்கப்பட்டான். இயேசுவிடம் ஆலோசனையின் ஆவி இருந்தது. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொள்ளும்போது மக்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்தார். தேவ வசனத்தின் மூலமாக அவர் அறிவை போதித்தார், மக்களை உணர்த்தினார், ஞானத்தை அருளினார், ஆலோசனையை கொடுத்தார். இவ்விதமான காரியங்களினால் அங்கே பெரிய வல்லமை ஏற்பட்டது. அதாவது பலத்தின் ஆவி இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். தம்முடன் தேவன் இருக்கிறார் என்பதையும்
தன்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்பதையும் தம்முடைய வல்லமையினால் போதித்தார். தேவன் அருளும் பலனை மட்டும் அவர் வெளிக்காட்டாமல் தொடர்ந்து மற்றொரு காரியத்தையும் செய்தார். அது என்னவென்றால், அவர் ஆராதனை செய்தார். அவரிடம் ஆராதிக்கும் ஆவி இருந்தது. ஆகவே அவர் ஆராதிக்கும் நபராக இருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு நாளை 2 விதமாக பயன்படுத்தினார். ஒரு நாளின் பாதி நேரத்தை ஊழியத்திற்காய் செலவிட்டார். அடுத்த பாதி நேரத்தில் மலைகளுக்கு சென்று ஆராதனை செய்தார். இன்றைய நாட்களில் நாம் அதிகமாக ஆவியினால் நிரப்பப்படுதலை குறித்து பேசுகிறோம். சிலர் தங்களை ஆவியானவரால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் என்று கூறிக்கொள்வார்கள். அதாவது தாங்கள் எப்பொழுதுமே ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று கூறிக்கொள்வார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அநேக மக்கள் ஆவியானவரால் நிரப்பப்படாதவர்கள். இது முற்றிலும் தவறாக பயன்படுத்தப்படும் கருத்தாகும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் மட்டுமே முற்றிலும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். வேதாகமத்தின் கட்டளைப்படி நாம் எப்பொழுதும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடனே இயேசுவைப் போல ஆவியானவரால் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லவே முடியாது. நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய திறமைகளினாலோ நம்முடைய சபையின் ஆராதனை முறைமைகளினாலோ வெளிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவைப் போல் நாம் வாழும்போது மட்டுமே நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த முடியும். நாம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சை எப்பொழுது நிறைவேறும் என்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்பது அவரிடம் காணப்பட்ட வரங்களினால் நாம் அறியவில்லை. தேவ ஆவியானவருடன் அவருக்கு இருந்த நெருக்கமான உறவின் மூலமாகவே அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்பது தெளிவாயிற்று. தேவ ஆவியுடன் நெருக்கமான உறவிலே இருந்த அவருக்கு ஆராதனையில் மிகுந்த நாட்டம் இருந்தது. அவர் ஆராதனையை மிகவும் விரும்பினார், நேசித்தார். ஆராதனை செய்வதன் மூலமாக தேவனுடன் நெருங்கி வாழ்ந்தார். இயேசுவிடம் இப்படிப்பட்ட தன்மைகள் இருந்தது என்பதை நாம் தேவனுடைய 7 ஆவிகள் என்ற வேதாகம அடையாள சொல்லினாலே அறிந்து கொண்டோம். இந்த அடையாள சொல்லானது வெளிப்படுத்தின புத்தகத்திலே இடம்பெற்றிருந்த போதும் ஏசாயா புத்தகத்தின் வசனங்களை வைத்தே நாம் இந்த அடையாள சொல்லின் உண்மைகளை அறிந்து கொண்டோம். ஆகவே வெளிப்படுத்தின புத்தகத்தில் உள்ள அடையாள சொற்களை வேதத்தை நன்கு அறிந்தால் மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் காணப்படும் மற்றொரு வேதாகம அடையாள சொல்லை நாம் சற்று தியானிப்போம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பாகம். இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்ற எக்கால சத்தத்தின் அழைப்பு பரலோகத்திலிருந்து யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே எக்கால சத்தம் என்பது மிக சிறந்த வேதாகம அடையாள சொல் ஆகும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் தொடர் நிகழ்ச்சியிலே முதலாவதாக நடக்கும் காரியம் எக்கால சத்தத்தின் தொனி எங்கும் கேட்கப்படும். எக்கால சத்தத்திற்கு பின்புதான் திருச்சபை இரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படும். நாம் கேட்கப் போகும் எக்கால சத்தம் யோவானை இங்கே வா என்று அழைத்தது போல நம்மையும் அழைக்கும். அந்த எக்கால துணியின் அழைப்பின் மூலமாகவே இரகசிய வருகை இருக்கும். ஆகவே எக்கால சத்தம் என்பதும் ஒரு தலை சிறந்த வேதாகம அடையாள சொல்லாகும். வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கண்ணாடி கடல் என்ற வேதாகம அடையாள சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது. கவனியுங்கள், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கண்ணாடி கடல் என்ற அடையாள சொல்லை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வனாந்தரத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் சாலமோன் கட்டிய தேவாலயத்தையும் நம் கண்முன் கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தின் முன் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் தொட்டியின் தண்ணீரினால் தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அந்த தொட்டியின் தண்ணீரினால் சுத்தம் செய்யாமல் தேவனுடைய சன்னிதானத்திற்குள் அவன் செல்லக்கூடாது. இந்த உண்மையே கண்ணாடி கடல் என்ற அடையாள சொல்லினால் யோவான் நமக்கு விளக்குகிறார். எபிரேயர் புத்தகத்திலே தண்ணீர் என்ற வார்த்தை தொடர்ச்சியான தூய்மையாக்குதலை நமக்கு போதிக்கிறது. தேவனை நாம் அணுகுவதற்கு முன்பாக நாம் சுத்தமாக உள்ளோமா என்று நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். தேவனுடைய சிங்காசனத்தை நாம் கிட்டி சேரும்போது நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் தொடர்ந்து தூய்மையாக்கப்பட வேண்டும். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் முத்திரிக்கப்பட்டிருந்த புத்தகம் என்ற ஒரு அடையாள சொல்லை காண்கிறோம். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள புத்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. ஒருவனும் இந்த புத்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கவும் தகுதி பெறவில்லை என்று வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் உள்ள அடையாள சொல்லை ரூத் புத்தகத்தின் வாயிலாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும்.
போவாஸ் ரூத்துவை மீட்க தகுதி பெற்றிருந்தான். ஆகவே போவாஸ் ரூத்திற்காக செலுத்த வேண்டிய அனைத்து கடன்களையும் செலுத்தி அவளை மீட்டு எடுத்தான். அதுபோல முத்திரிக்கப்பட்டிருந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அனைத்து பாவ கிரயங்களையும் இயேசு கிறிஸ்து செலுத்தி நம்மை மீட்டுக்கொள்ள அவர் தகுதி பெற்றிருந்தார். அதனாலேயே நாம் அவராலே மீட்கப்பட்டோம், பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டோம். இந்த மீட்பின் செயலுக்காக இயேசு தம்முடைய ஜீவனையே உயிராக நமக்கு தந்தார். இந்த உண்மையை முத்திரிக்கப்பட்டிருந்த புத்தகம் என்ற அடையாள சொல் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பல அடையாள சொற்களை வாசிக்கிறோம். முதலாவது 7 ஆவிகளை சிந்தித்தோம். இந்த 7 ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பூரணமாய் வெளிப்பட்டது. இந்த 7 ஆவிகளையும் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, கண்ணாடி கடல் என்பது ரட்சிக்கப்பட்ட நாம் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. மூன்றாவது, நமக்காக தம் உயிரை கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்ட இயேசு முத்திரிக்கப்பட்டிருந்த புத்தகத்தை திறக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளார். இயேசு கிறிஸ்துவால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள மீட்பை நாமும் பெற்றுக்கொள்வோம். இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு.